ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் டேஸ்டியான கத்திரிக்காய் வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு 3 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். நான் வீட்டுக்காக இப்போ பண்ண போகிறேன். இது வந்து கத்திரிக்காய் வத்தலுக்கு இந்த வரி கத்திரிக்காய் தான் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்களும் வரி கத்திரிக்காய் உங்களுக்கு இந்த சீசனில் நல்லாவே சீப்பாகவே கிடச்சிச்சு. இங்கே 3 கிலோ வெறும் 60 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணாங்க. நல்லா கத்திரிக்காய் பார்க்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம கத்திரிக்காய் வத்தல் போட்டு வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. நம்ம இப்போ நல்லா கத்திரிக்காவெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபைனாக கட் பண்ணாதீங்க, ஏன்னா வெயிலில் நம்ம காய வைக்கும்போது ஃபுல்லாகவே அது வந்து சுருங்கி போயிடும். இந்த ஸ்டேஜில் அதை வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே சும்மா லைட்டாக ஒரு 5-6 மாங்காவையும் நான் கட் பண்ணி அதை தனியாக நான் வத்தல் போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து கத்திரிக்காய் கட் பண்ண கத்திரிக்காவெல்லாம் போட்டு ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கணும், ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். ஃபுல்லாக வேகக்கூடாது, ஆஃப் பாயிலில் வெந்தால் போதும். கத்திரிக்காய்க்கு வத்தலுக்கு அதுதான் நல்லாயிருக்கும். நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷம் அது நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து நல்லா வெயிலில் வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல உங்களுக்கு முரத்தில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்ல இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி வத்தல் ரெசிபிலாம் நம்ம அதிகமாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அடுத்து வர மழைக்காலங்களில் இது நமக்கு நல்லாவே யூஸாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் வத்தல் வந்து ரொம்பவுமே எல்லா குழம்புக்குமே நல்லாயிருக்கும். பாருங்கள், 3 நாள் தான் நான் காய வச்சேன், எவ்வளோ சூப்பராக காஞ்சிருக்குன்னு பாருங்கள். நல்ல முறுமுறுன்னு காஞ்சிருச்சு, போட்டாலே நல்லா சத்தம் வர அளவுக்கு காஞ்சிருச்சு பாருங்கள். உடைக்கவே முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லா காஞ்சி போச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து இதை வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தான் நம்மளோட கத்திரிக்காய் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக பொரித்து காட்டுறோம் பாருங்கள். நல்ல எண்ணெய் சூடு காய வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை கொஞ்சமாக பொரித்து எடுத்துகிட்டு நீங்கள் இதை எந்த குழம்பு கூட வேணால் நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்லாம். நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். நல்லா நமக்கு இது வந்து இதோட டேஸ்ட் வந்து நல்லாவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெயில் டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளே நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.